ஸ்போர்ட்ஸ் விகடன் யூஎஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. மும்பை விசஸ் சன்ரைசர்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. வான்கடையில் நடந்த இந்த மேட்சை மும்பை ரொம்ப சூப்பராக வின் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா இந்த மேட்ச்சில் சர்ப்ரைஸாக இருந்தது பிச் தான். ஸோ பிச் இவ்வளவு ட்ரிக்கியான பிச்சாக இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. சன்ரைசர்ஸ் டீமுமே அதை எதிர்பார்க்கல. ஸோ அதனால் சன்ரைசர்ஸ் திணறினாங்க. மும்பை அந்த ஹோம் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி அந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மும்பை தொடர்ச்சியாக 2வது வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. ஒரு கம்பேக் கொடுத்தா மாதிரி இருக்குது. ஸோ இந்த மேட்சை மும்பை எப்படி ஜெயிச்சாங்க, அவங்க வந்து கம்பேக் கொடுத்துட்டாங்களா, இனிமேல் வந்து மும்பையை வந்து அந்த பிளே ஆஃப் ரேஸில் எதிர்பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. ஸ்ரீராம் வணக்கம். ஸ்ரீராம், எப்படிப்பட்ட மேட்சா இருந்துச்சு? மும்பை வந்து தொடர்ச்சியா 2 மேட்சை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் எல்லாமே கண்டிஷன்ஸ் உட்பட பயங்கரமா பண்ணியிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். இந்த மேட்சுக்கு ஹோம் அட்வான்டேஜ் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத அப்படியே காமிச்சாங்க பாருங்களேன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து அவங்க ஹைதராபாத்ல தோத்த மேட்ச் கூட எல்எஸ்ஜி இப்படிதான் பண்ணியிருந்தாங்க. ஹைதராபாத்லயே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோ விக்கெட் கிடைச்சிச்சு. ஸோ ஸ்லோ விக்கெட்ல இவங்க மாட்டிப்பாங்கன்னு தெரியும். 6வது ஓவர் வாக்குல பொலார்ட் வந்து அந்த டக் அவுட் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்ப சொன்னாரு, அதாவது எஸ்ஆர்எச் இருக்கிறவங்களா ஹேண்ட்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னாரு. அப்படின்னா நின்ன இடத்துல இருந்து பால் வரதை பார்த்து கையை விட்டு 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 அடிக்கிற பிளேயர்ஸ். சோ பிட்ச்ல வந்து ஏதோ ஒன்று வேணும்னு சொல்லிட்டு கிரிப் ஆகிற பிச்சா கொடுத்தாங்க, ஸ்பின் ஆகிற பிச்சா கொடுத்தாங்க. அங்க எஸ்ஆர்எச் பேட்டிங் கம்ப்ளீட்டா மாட்டிக்கிச்சு. அந்த பிளானிங்லயே ஜெயிச்சிட்டாங்க. அதான் என்னன்னா மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அந்த பிட்ச் தான் வந்து பெரிய ஃபேக்டரா இருந்ததை பார்க்க முடிஞ்சது. நீங்க யூஸ்வலா ஒரு பிட்ச், ஒரு பேட்டிங் பிட்சுக்கும் இந்த மாதிரி ஒரு பிட்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? என்ன மாதிரி பிளேயர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும்? நல்ல கேள்வி ஸ்ரீராம். அதாவது இப்ப நார்மலா வந்து ஒரு பேட்டிங் பிட்ச், இப்ப நம்ம ஹைதராபாத்ல அந்த 250 போன நார்மலா இப்ப வாங்கேடையில இதுக்கு முன்னாடி ஐ திங்க் போன வருஷம் நடந்த மேட்சஸ் தான் நீங்க எடுத்துக்கோங்களேன். ஐ திங்க் போன வருஷம் இந்த டீம் விளையாடினப்ப கூட 267 77 அடிச்சாங்க எஸ்ஆர்எச். இவங்க 250 அடிப்பாங்க. என்னதுன்னா அந்த மாதிரி விக்கெட்ல பால் வந்து பவுன்ஸ் ஆகி நல்லா வரும், பேட்டுக்கு பவுன்ஸ் ஆகி அப்படியே வரும். சோ நின்ன இடத்துல நீங்க அடிக்கலாம் பாலோட லைனை பார்த்து. இந்த மாதிரி பிட்ச்ல என்ன நடக்கும்னா பால் பிட்ச் ஆகி கொஞ்சம் லேட் ஆகும் வரத்துக்கு. சோ நீங்க வந்து டைமிங் பாதிக்கப்படும். பிளேயரால அந்த மாதிரி தூக்கி அடிக்கிற ஷாட் விளையாட முடியும். ஏன்னா பிட்ச் ஆகி கொஞ்சம் ஒட்டும் பிட்ச்ல ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் அதிகமா அண்ட் கொஞ்சம் அதிகமா எகிரி வரும். சோ டைமிங் கிடைக்காது. ஸோ டெக்னிக்கலி ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிற பிளேயர்ஸ் அந்த டைமிங்க்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குற பிளேயர்ஸ் இந்த மாதிரி பிட்ச்ல வந்து நல்லா பண்ண முடியும் இல்லையா? இல்ல, டைமிங் இருக்கிற பிளேயர்ஸ் தான் அதுலயும் நல்லா பண்ணுவாங்க. இதுல வந்து நீங்க பேராசைப்படாத பிளேயர்ஸ். இப்ப வந்து 250க்கு ஆசைப்பட்டு 160 அடிக்கிற டீமுக்கும் எனக்கு 180 போதும்னு பிளான் பண்ற டீமுக்கும் தான் இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க வந்து டேல் ஸ்டெயின் கூட போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு ட்வீட் வந்து எப்போ போட்டிருக்கிறாரு, சீசன் ஸ்டார்டிங்ல போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது April 17 நடக்கிற மும்பை சன்ரைசர்ஸ் மேட்ச்ல 300 ரன்னை பார்ப்போம் அப்படின்னு. இன்னைக்கு வந்து அவர் திரும்ப ட்வீட் போட்டாரு. என்னன்னா 2 டீமும் சேர்ந்து 300 அடிச்சிருவாங்க, நான் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு போட்டாரு. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் ஓரளவு ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும், ஒரு 200 கேமா வச்சு இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க இல்லையா? ஆமா ஸ்ரீராம். இன்ஃபேக்ட் 180ல இருந்து 200 அடிச்சிருந்தா எஸ்ஆர்எச் வந்து இந்த மேட்ச்ல இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாம். கடைசியில் 9 பால் டு ஸ்பேர் தான் அவங்க அடிச்சாங்க. பட் ஒரு 2 ஓவர் முன்னாடியே முடிஞ்சிருக்குன்னு வைங்களேன். என்னதுன்னா இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த அட்டாக் மும்பை வச்சிருந்தாங்க. அண்ட் சன்ரைசர்ஸ் கிட்ட அந்த மாதிரி போலிங் போடுற ஆட்கள் பத்தாம போயிட்டாங்க. ஷமி வந்து நல்ல ஃபார்ம்ல இல்ல. பேட் கமின்ஸ் ஒரு பக்கம் வந்து நல்லா போராடினாரு. ஹர்ஷல் பட்டேல் வந்து மேபி பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்த்தேன். 160 பத்தாதுங்க, நம்ம போலரை சொல்லி குத்தம் இல்ல, பேட்டிங்ல ரன் அடிக்கல. அடுத்து நம்ம மும்பையோட பவுலிங் தான் அவங்கள வந்து 160க்குள்ள கட்டுப்படுத்தினது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டார்டிங்ல நம்ம அபிஷேக் சர்மா என்ன மாதிரி ஒரு ஃபார்ம்ல வராருன்னு பார்த்தோம். அப்புறம் டிராவிஸ் கட்டுமே நல்லா ஆடி இருந்தாரு. பட் அந்த 2 பேரையுமே ஸ்டார்டிங்லேயே வந்து நிப்பாட்டினாங்க. அவங்களால அந்த ஃபயர் பவரை அடிக்க முடியல. ஸ்கோயர் ரன்ஸ் நிறைய ஸ்டார்டிங்லேயே போட ஆரம்பிச்சாங்க. ஆமா, பவர் பிளேல ஐ திங்க் 43 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. நீங்க வந்து 2023ல இருந்து எஸ்ஆர்எச் டீம் எடுத்துட்டீங்கன்னா விக்கெட் லெஸ்ஸா இருக்கிறப்போ இதுதான் அவங்களோட குறைவான பவர் பிளே ஸ்கோர். ஏன்னா விக்கெட்டே போல, மோஸ்ட் டேஞ்சரஸ் 2 ஓபனர்ஸும் கிரீஸ்ல இருந்தாங்க, விக்கெட் போல, பட் ரன் வரல. ஏன்னா இவங்க கேட்சா விட்டாங்க, அது வேற விஷயம் விடுங்க. பவர் பிளேலயே 3 கேட்ச் விட்டாங்க. பட் பெரிய ஷாட் அடிக்கிறதுக்கான இதுவே கொடுக்கல. பிச்சை சீக்கிரம் ரீட் பண்ணிட்டாங்க மும்பை. ஏன்னா இந்த மாதிரிதான் பிச் கேட்டாங்க அவங்களும். சோ 3வது ஓவர்லயே தெரிஞ்சிருச்சு கட்டர் தான் வரப்போகுதுன்னு. சோ அங்க இருந்தே அவங்க அதை பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எஸ்ஆர்எச் கிட்ட அந்த அதை ஏத்து விளையாடுற மாதிரி ஒரு ஆள் இல்லாம போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஓவர் வரைக்கும் சிக்ஸஸே இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். 18வது ஓவர் தான் முதல் 6 வந்துச்சு, கிளாஸ் அடிச்சாரு. இந்த
இந்த என்டையர் ஐபிஎல் சீசன்லயே லாஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் 6 வந்தது இந்த டீம்ல தான், எஸ்ஆர்ஹெச்ல தான். பிலீவ் இட். அதான் ஒரு இடத்துல என்னன்னா கமின்ஸ் இருக்கிற வெறியில வந்து ஒட்டுமொத்த டீமையுமே ரிட்டையர்ட் அவுட் ஆகுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாரு நினைச்சேன். அந்த அளவுக்கு வந்து மந்தமா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இல்ல கடைசியில கிளாசன் வந்து அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி குடுக்கலைன்னா இந்த ரன்னு கூட வந்திருக்காது இல்லையா? ஆமா, ஏன்னா தீபக் சஹர ஒரு ஓவர்ல 20 ரன் அடிச்சாரு அந்த மொத சிக்ஸர் வந்த ஓவர்ல. அதுவும் தீபக் சஹரோட தப்பு தான். அவர் வந்து மொத பால் ஓவர் த விக்கெட் போட்டாரு, டாட் பால், ஸ்லோ பவுன்சர். அதுக்கப்புறம் ரவுண்ட் த விக்கெட் வந்து வைட் யாக்கர் போடுறேன் அந்த லைன் ட்ரை பண்ணி 20 ரன் வாங்கி கட்டி கடைசி பால் சிங்கிள் போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பும்ரா யாக்கர்ல எடுத்துட்டாரு கிளாஸ்ன. இந்த மாதிரி இருந்துச்சு. பட் பேட்டிங் இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரிக்கியான பிச் அப்படிங்கிறப்போ நம்ம கண்டினியூஸா பாக்குறோம் மேட்சஸ் வந்து ரொம்ப க்ளோஸா போகுது, எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் நடக்குது. இந்த மேட்ச் வந்து அப்படியான ஒரு மேட்சா இருக்குமோன்னு வந்து தோணுச்சு அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிகிற சமயத்துல அந்த பிச்சை பாக்குறப்போ. பட் மும்பை வந்து சரியா வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல இந்த பிச்சுக்கு. ஸோ அதை எப்படி அது குறிப்பா பார்த்தோன்னா அந்த சூர்யாவும் வில் ஜாக்ஸும் ஆன அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குல்ல, 50 ரன்ஸ் அடிச்சாங்க, குயிக்கா வந்துச்சு. ஸோ அதுதான் வந்து கேம் சேஞ்சிங் மொமெண்ட் நினைக்கிறேன் உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அதுவரை கேம்ல இருந்தாங்க. பாட் கமின்ஸ் வந்து கேம் ஹண்ட்ல வச்சுக்கிட்டே இருந்தாரு எஸ்ஆர்ஹெச். என்னன்னா வில் ஜாக்ஸ வந்து ப்ரமோட் பண்ணாங்க இந்த மேட்ச். போன மேட்ச் ஒரு பாலோ 2 பாலோ தான் பேட்டிங் ஆடினாரு. இந்த மேட்ச் மேல அனுப்புனாங்க. போலிங்ல இருந்த கான்பிடன்ஸ் அவர் எடுத்துட்டு வந்தாரு அவுட் ஆஃப் சிலபஸ். பட் எப்பவுமே நமக்கு தெரியும் பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் இன்னும் கீழே தான் இருக்காங்க. ஒரு சூரியகுமார் யாதவ் இன்னும் கீழே தான் இருக்காரு, ஹார்திக் பாண்டியா கீழே தான் இருக்காரு, திலக் வர்மா கீழே தான் இருக்காரு. சோ எப்படி இருந்தாலும் இந்த டோட்டல் அடிச்சிருவாங்கன்னு தான் தோணுச்சு. ஏன்னா ஸ்பின்னு பாத்தீங்கன்னா ஜீஷான் அஹமத் ஜீஷான் அன்சாரி ஒரு மேட்ச் நல்லா போட்டாரு. பட் அவர் இன்னும் கன்சிஸ்டன்டா ப்ரூவன் கிடையாது. ராகுல் சேருக்கு ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. அங்க வந்து கேம் கைவிட்டு போயிடுச்சு. அண்ட் இந்த ஸ்பின்னர்ஸ் போட்டதுமே முக்கியம் நினைக்கிறேன்னா, அங்க எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் அப்போ ஸ்பின்னர்ஸ் வந்து வில் ஜாக்ஸும் சாண்டரும் சேர்ந்து 4 ஓவர் போட்டு 22 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து சீசனும் இவர் ராகுல் சகரும் சேர்ந்து 4 ஓவர் போட்டு 44 ரன் கொடுத்துருந்தாங்க. அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து அத ஒரு பெரிய சேஞ்சா இருந்தது இதுதான் நினைக்கிறேன். 2 டீமுக்கும் பெரிய டிஃபரன்ஸா இருந்தது. அந்த ஸ்பின்னர்ஸ் இவங்க வந்து நிறைய அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு அந்த மாதிரி பிளேயர்ஸ் வேணும்ல ஸ்ரீராம். உங்களுக்கு சூரியகுமார் யாதவ்லாம் வந்து T20ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர்ஸ். சோ யார வேணாலும் அடிக்க முடியும். அங்க ஐ திங்க் என்னன்னா நிதிஷ் ரெட்டியும் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. கிளாசனோட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. பட் கிளாசன் முன்னாடி வந்திருந்தா மேபி பெட்டர் பொசிஷன்ல இருந்திருக்கலாம். அவங்க கிளாசனை தாமதப்படுத்த ஓவர்ஸ் கம்மியாச்சு கிளாசனுக்கு. ஓகே, இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சா போச்சு. மும்பை வந்து திரும்ப வந்து 7 மேட்ச் ஆடி 3 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க இப்போ. கண்டினியூஸா தோத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு திரும்ப தொடர்ச்சியா 2 வெற்றிகள். இப்படி மும்பை வந்து திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டாங்களா? எப்படி எடுத்துக்கலாம்? நல்லாவும் ஆடுறாங்க. ஒரு டீமா நல்லாவே ஆடுறாங்க. ஆமா, போன மேட்ச் கொடுத்த அந்த இன்ஸ்பைரிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல் டீமா சேர்ந்து வந்தாங்க. இன்னைக்கு கூட பாருங்களேன், யாராவது ஒருத்தர் பேட்டிங்ல வந்து பெருசா அடிக்கல. யாருக்குமே ஃபெயிலியர் இல்ல அபார்ட் ஃப்ரம் நமந்தீர். ரோஹித் சர்மாக்கு ஸ்டார்ட் கிடைச்சிச்சு, ரிக்கில்டனுக்கு ஸ்டார்ட் கிடைச்சிச்சு, சூரியகுமார் யாதவுக்கு ஒரு 26 கிடைச்சிச்சு, ஹார்திக் பாண்டியா நல்லா ஆடினாரு, சோ திலக் வர்மா நல்லா ஆடினார். சோ எல்லாமே கரெக்டா வருது அவங்களுக்கு. அடுத்த மேட்ச் அகைன் சிஎஸ்கே இதே கிரவுண்ட்ல ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு வந்து வேற ஒரு வாங்கிட பிச்சை நம்ம பார்ப்போம். அதையும் சொல்லிடுறேன் இந்த மேட்ச் பத்தி நம்ம பேசுறதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி. என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிளாட்டா கொடுப்பாங்க. இந்த பிச் சிஎஸ்கே கொடுத்தா சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸ் உள்ள போடுவாங்கல்ல. சோ அங்க டோட்டலி ஆப்போசிட் ட்ரெடிஷனல் வாங்கிட விக்கெட் கொடுப்பாங்க. சரி, ஓகே. என்னன்னா மும்பை நல்லா ஆனாலும் நம்ம எதிர்பார்க்கறது ரோஹித் கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரும்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பட் ரோஹித் கிட்ட இருந்து அந்த இன்னிங்ஸ் வரவே மாட்டேங்குது. ஒரு மேட்ச்ல 5, இன்னொரு மேட்ச்ல 10, இன்னொரு மேட்ச்ல 15 அப்படி படிப்படியா முன்னேறிட்டு இருக்காரே தவிர ஒரு ஆஃப் செஞ்சுரி வர மாட்டேங்குது. 26 வந்துச்சு ஸ்ரீராம். இந்த மேட்சோட கான்டெக்ட்ல அந்த 26 ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் தான். 160 சேஸ் பண்ணும்போது நீங்க ஹாஃப் செஞ்சுரி எதிர்பார்க்கறீங்கன்னா நம்ம வெயிட் தான் பண்ணும். இன்னைக்கு நல்லா தெரிஞ்சாரு. மொத பால் வந்து ஒரு 6 போனதுக்கு அப்புறம் அந்த புல் ஷாட், அவரோட ஃபேவரட் புல் ஷாட் எடுத்துட்டு வந்தாரு. சரி தலைவன் செட்டு அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு ஃபுல் டாஸ் பால்ல அவுட் ஆனாரு ஸ்ரீராம். அதுதான், அந்த பால் எங்க வேணாலும் அடிச்சிருக்கலாம். நேரா டிராவிஸ் ஹெட் கையிலேயே போச்சு. நீங்க சொல்ற மாதிரி நீங்க வழக்கமா சொல்றதுதான். ஒரு பேட்டர்ன்ல அவர் அவுட் ஆக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அட்டாக் பண்ண நினைக்கிறாரு, அவுட் ஆகுறாரு. பட் இருந்தாலும் சீக்கிரமே வரட்டும். ஏன்னா நிறைய ஒரு 4-5 சீசனா பார்த்தோம்னா எடுத்து பார்த்தா ஒரு 5-6 ஆப்ஷன் சீரிஸ் தான் வந்திருக்குது கடந்த 5-6 வருஷத்துல மொத்தமா எடுத்து பார்த்தா கூட. ஸோ அதனால ஒரு பெரிய இன்னிங்ஸ் அவரை மாரி ஒரு பெரிய பிளேயர் கிட்ட இருந்து வந்தா நல்லா இருக்கும். அது சீக்கிரமே வருதான்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, ஆர்சிபி மேட்ச் பஞ்சாப் கூட சிவசாமி ஸ்டேடியத்துல வச்சு. ஆர்சிபி அவங்களோட ஹோம் கிரவுண்ட்னா கொஞ்சம் உதறல் தான். ஆமா, இந்த சீசன் இன்ட்ரெஸ்டிங்லி அவங்க ஹோம்ல விளையாடின 2 மேட்சும் தோத்துருக்காங்க, அவேல விளையாடின எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. சோ ஒரு மாதிரி வீட்டுல எலி வெளியில புலி சிச்சுவேஷன் தான் ஆர்சிபிக்கு இதுவரை இந்த சீசன். ஸ்ரேயஸ் ஐயர் தான் வந்து கம்ஃபர்டபுளா வருவாருன்னு நினைக்கிறேன். நம்ம ஊருடா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா ஸ்ரீராம், அதாவது இந்த 2 டீமுக்கும் ரெக்கார்ட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ். 33 தடவை விளையாடி இருக்காங்க. ஆர்சிபி 16, பஞ்சாப் வந்து 17.
நம்பர் ஆஃப் வின்ஸ். இந்த பட் பிரச்சனை என்ன, 2023 இருந்து விளையாடின மேட்சஸ்ல, அதாவது கடைசி 3 மேட்ச் இந்த 2 டீமும் விளையாடுனதுல 3 ஆர்சிபி தான் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் 3 மேட்ச்லயும் விராட் கோலி ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. ஸோ தட் இப்பவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் இவங்களும் வின் பண்ணிட்டு வராங்க, அவங்களும் வின் பண்ணிட்டு வராங்க. பஞ்சாப் வந்து ஒரு ஒரு அது வந்து ஒரு பிளைண்டர் தான், பயங்கரமா அது அப்படி ஒரு வெற்றியை நம்ம பார்க்கவே முடியாது திரும்ப. ஸோ அந்த மாதிரி ஒரு வெற்றி. இந்த மாதிரி பாசிட்டிவிட்டியோட 2 டீமும் வர்றப்போ கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நினைக்கிறீங்களா? அது ஆர்சிபி அந்த சேப்பாக் சின்னசாமி ஸ்டேடியத்தோட பிச்சை பத்தியுமே சொல்லுங்க. ஏன்னா நாம எதிர்பார்த்த மாதிரி இந்த வாட்டி இல்லையோ அந்த பிச். எக்ஸாக்ட்லி. இன்ஃபேக்ட் WPL இங்க நடந்தப்பயும் கொஞ்சம் ஸ்லோவர் இதுதான் இருந்துச்சு. ஸோ சின்னசாமி வந்து மாறு வேஷத்துல வருது, சேப்பாக் பிச்சா மாறுது. இன்னைக்கு பார்த்தோம் வாங்கேடையும் அப்படி இல்ல. இன்ஃபேக்ட் இந்த முந்தின மேட்ச்ல விளையாடின SRHும் சரி, மும்பை இந்தியன்ஸும் சரி, அவங்களும் நல்ல மொமெண்டம்ல தான் வந்தாங்க. ஸோ அந்த மொமெண்டம் மேட்சோட ஸ்டார்டிங் வரைக்கும் தான். உங்களுக்கு கிரவுண்டுக்குள்ள இறங்கினாங்கன்னா பழசெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த பிச்ல யாரு பெட்டரா அடாப்ட் பண்றாங்களோ அங்கதான் பலம் அதிகம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், ஆர்சிபிக்கு சரி, RRக்கு சரி, நிறைய மேட்சஸ் வந்து அவங்களோட பழைய பிளேயர்ஸ் வந்து செஞ்சு விட்டு போறாங்க. சிராஜ் அன்னைக்கு வந்து இதே கிரவுண்ட்ல செஞ்சு விட்டு போனாரு. இப்ப இந்த கிரவுண்ட்ல அதிக விக்கெட் எடுத்த செஹல் வராரு. 52 விக்கெட் எடுத்திருக்காரு சின்னசாமியில. வேற யாரும் பக்கத்துல கூட, வேற யாரும் 30 விக்கெட் கூட எடுத்தது இல்ல. அவர் வந்து நோண்டி விடுறாரான்னு பாப்போம். வாங்கிட்டு வராரு. அதனால எதிர்பார்க்கலாம் ஒரு சம்பவம் ஏதாச்சும் நிகழுமா அப்படின்னு. என்னன்னா நீங்க பிச்சை பத்தி பேசுறப்போ இந்த சீசன்ல பார்த்தோம் அப்படின்னா பிச்சு நிறைய டீம்ஸ்க்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் பிக்சர்ஸ். ஏன்னா நிறைய பிக்சர்ஸ் பத்தி நிறைய வந்து நம்ம பேச வேண்டியதா இருக்கு இந்த சீசன்ல. நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து பிச்சில் வந்து கிடைக்க மாட்டேங்குது. யூஸ்வலா ஒரு பிச்சில் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு தலைகீழா வந்து நடக்குது. நிறைய ஹோம் டீம்ஸ் வந்து அப்செட் ஆகுறாங்க. இந்த மாதிரி பிச்சை பத்தி நிறைய பேசுறோம். இது வந்து டெலிபரேட்டா பிச்சை வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னே வந்து செய்யறாங்களா எப்படி? அது என்னன்னா இந்த வருஷம் பெட்டர் மானிட்டரிங் இருந்திருக்கு. அதாவது IPLே வந்து என்ன பண்ணாங்கன்னா குரூப்பாவே போன வருஷம் வந்து ரொம்ப பேட்டிங்க்கு ஸ்கியூடா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் பேலன்ஸ் வேணும்ன்றதுனால அவங்க பெட்டரா மானிட்டர் பண்றாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். பட் அதே டைம் ஹோம் அட்வான்டேஜ் இருக்கணும். ஐ திங்க் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் எதுக்கு ஹோம் அட்வான்டேஜ் சொல்றாங்க? சோ அலோவ் பண்ணும். இன்னைக்கு வந்து ட்ரெடிஷனல் வாங்கேடே பிச் கொடுத்திருந்தாங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் பெட்டர் பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. பட் இதுதானே ஹோம் அட்வான்டேஜ் மும்பை யூஸ் பண்ணாங்க. இந்த ரைட் வந்து எல்லா டீமுக்கும் இருக்கணும். ஸ்ரீராம் ப்ரோ சொல்லுங்க, ப்ரெடிக்ஷன் என்ன உங்களோட ப்ரெடிக்ஷன்? ஆர்சிபியா பஞ்சாபா? நான் கரண்ட் ட்ரெண்ட் படி பஞ்சாப் போறேங்க. ஏன்னா ஆர்சிபி ஹோம் ரெக்கார்ட் நல்லா இல்ல அப்படின்றதுனால. அப்ப நான் ஆர்சிபி தான் போகணும். ஆர்சிபியே போயிடுறேன். ஆமா, நேத்து நான் மும்பைன்னு சொன்னேன், மும்பை ஜெயிச்சாங்க பாருங்க. ஆமா, பார்க்கலாம். ஓகே ஸ்ரீராம். சரி ஸ்ரீராம், பாப்போம். தேங்க்யூ. ஆர்சிபி என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு நாளைக்கு வந்து பேசலாம் ப்ரோ. தேங்க்யூ.